இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுங்கை சிப்போட்டில் போலி ஹலால் சான்றிதழ் பயன்பாடு. லக்ஸா குவைத்தியாவு தயாரிக்கும் தொழிற்சாலையில் சோதனை. பேராக் சுங்கை சிப்போட்டில் போலி ஹலால் சான்றிதழை பயன்படுத்தியதாக நம்பப்படும் லக்ஸா குவைத்தியாவ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அத்தொழிற்சாலை தயாரிக்கும் உணவுப் பொருட்களின் பொட்டலங்களில் ஹலால் முத்திரை காணப்பட்டாலும் மலேசிய ஹலால் சான்றிதழை அதன் நிர்வாகத்தால் காட்ட முடியவில்லை. இதையடுத்து 3020 உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் பேரா கிளையின் இயக்குநர் டாக்டர் கமாலுதீன் இஸ்மாயில் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 5828 ரிங்கிட் 50 என்றார் அவர். போலி ஹலால் சான்றிதழ் பயன்பாடு தவிர்த்து 1972ஆம் ஆண்டு எடை மற்றும் அளவு சட்டமீறலாம் கண்டறியப்பட்டது. அதற்கு தனியாக 1000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டது. விபச்சாரத்தின் பிடியில் இருந்து கோலாலம்பூர் தெருக்களை மீட்க DBKL நடவடிக்கை. கோலாலம்பூர் மேயர் விபச்சார நடவடிக்கைகளுடன் தொடர்பு படுத்தப்படும் மாநகரின் தெருக்களையும் கடைவீதி சந்துகளையும் சுத்தம் செய்ய கோலாலம்பூர் மாநகர் மன்றம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அங்கு இளம் தொழில் முனைவோரால் நடத்தப்படும் கெஃபே, சிற்றுண்டி சாலைகள், உணவு கடைகள் மற்றும் கேலரி, கலை காட்சி கூடங்கள் போன்றவற்றை திறந்து அப்பகுதிகளை அழகுபடுத்துவதும் அவற்றில் அடங்கும். கோலாலம்பூர் மேயர் டாக்டர் மைமுனா முகமது ஷாரிஃப் அவ்வாறு கூறியுள்ளார். நாங்கள் ஊக்கத்தொகையை வழங்குகிறோம். அப்பகுதிகளின் நடப்பு செயல்பாடுகளை மாற்றுவதன் மூலம், உதாரணத்திற்கு சுவரோவியங்களை சேர்ப்பதன் வழி பாரிஸ் நகர வீதிகளை போல் மாற்ற விரும்புகிறோம் என்றார் அவர். DBKLின் அதிகார வரையறை வளாகங்கள் மற்றும் செயல்பாட்டு உரிமங்களை மட்டுமே உள்ளடக்கும். மெட்ரிட்டின் அனைத்துலக வர்த்தக இணைப்புகளை விரிவுபடுத்தும் INSP எனும் நிகழ்ச்சியில் 800 மலேசிய வணிகர்கள் கலந்து கொண்டனர். மலேசிய வெளிநாட்டு வர்த்தக மேம்பாட்டு கழகமான மெட்ரேட் நேற்று அனைத்துலக நிகழ்ச்சியில் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான இன்டர்நேஷனல் சோர்சிங் புரோகிராம் எனும் INSP நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அதில் நாட்டில் உள்ள 800 தொழில் முனைவர்களும் வெளிநாட்டிலிருந்து 280 வணிகர்களும் கலந்து கொண்டனர். சீனா, தாய்வான், சவுதி அரேபியா, தென்கொரியா, மெக்சிகோ, ஹாங்காங் உட்பட பல்வேறு உலகளாவிய தொழில்துறையினரிடம் மலேசிய ஏற்றுமதியாளர்களையும் INSP நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துள்ளதாக மலேசிய வெளிநாட்டு வர்த்தக மேம்பாட்டு கழகத்தின் இயக்குநர் எட்ஸாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். இந்த புதுமையான தளத்தின் வாயிலாக விவசாய பொருட்கள், மருந்துகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் உணவுகள் போன்ற ஹலால் சான்றளிக்கப்பட்ட பரந்த அளவிலான மலேசிய தயாரிப்புகளை வாங்க பிற நாடுகளுக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார். அவ்வகையில் அனைத்துலக வர்த்தக இணைப்புகளை மேம்படுத்துவதற்கும் தங்களின் பொருட்களை உலக அளவில் விற்பதற்கும் இந்த நேரடியாக நடந்த INSP நிகழ்ச்சியின் வாயிலாக நல்வாய்ப்பு அமைந்ததாக தொழில் முனைவர்கள் சிலர் பகிர்ந்து கொண்டனர். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்த மிஹாஸ் 2024 அனைத்துலக ஹலால் கண்காட்சியில் மலேசிய வெளிநாட்டு வர்த்தக மேம்பாட்டு கழகமான மெட்ரேட் இந்த INSP நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குளோபல் இக்வான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உட்பட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் அதிரடி கைது. சமூக நல இல்ல துன்புறுத்தல் சர்ச்சையில் சிக்கியிருக்கும் குளோபல் இக்வான் நிறுவனத்தின் தலைவர் நசருதீன் அலி, அவரது மனைவி, 2 குழந்தைகள் உட்பட உயர்மட்ட நிர்வாகத்தின் உறுப்பினர்கள் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் புகிட் அமானின் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் பல இடங்களில் நடத்திய சோதனைகளில் 19 பேர் வரை பிடித்திருக்கின்றனர். இந்த கைது நடவடிக்கையை உறுதிப்படுத்திய தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடன் இது குறித்து விரைவில் மேல் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இன்று சிரம்பான் நீதிமன்றத்தில் அச்சமூக நலத்தில் 3 சிறார்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 20 வயது முதல் 22 வயது வயலான 3 மேல் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் குற்றச்சாட்டை 3 மறுத்து விசாரணை கோரினர். இதனிடையே 12,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையுடன் கூடுதல் நிபந்தனைகளுடன் அம்மூவரையும் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. MCMC மற்றும் போலீஸ் அதிகாரிகள் என ஆள் மாறாட்டம் மோசடி வலையில் சிக்கி 5,28,000 ரிங்கிட்டை இழந்த ஆசிரியை.
மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு ஆள்மாறாட்டம் செய்தோரின் வலையில் சிக்கி பஹாங் ரவூப்பை சேர்ந்த ஆசிரியை சுமார் 5,28,000 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளனர். 51 வயது அந்த ஆசிரியையின் கைபேசி எண் குறித்து புகார் வந்திருப்பதாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி MCMC அதிகாரி என கூறிக்கொண்டவர் அழைத்து கூறியுள்ளார். சற்று நேரத்தில் போலீஸ் என கூறிக்கொண்டவருக்கு தொடர்பு மாற்றப்பட்டது. அந்நபரோ அந்த ஆசிரியையிடம் சட்டவிரோத பொருட்கள் இருப்பதாகவும் அவர் பண செலவில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறி அலற வைத்துள்ளார். நீதிமன்ற கைது ஆணையும் வெளிவருவதாக கூறியிருக்கின்றார். இதையடுத்து சந்தேக நபர் கொடுத்த பின் எண்களில் டெபிட் அட்டையுடன் புதிய வங்கி கணக்கு திறக்குமாறும் அம்மாது கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். விசாரணைக்கு தேவைப்படுவதாக கூறி ஆகஸ்ட் 9 முதல் செப்டம்பர் 13 வரை மொத்த சேமிப்பு பணத்தையும் நகைகளை விற்று கிடைத்த ரொக்கத்தையும் அப்புதிய வங்கி கணக்கில் போடுமாறு அவர் பணிக்கப்பட்டார். குவாலஸ்லாங்கூர் நகைக்கடையில் இருந்து 30,000 ரிங்கெட் தங்கச் சங்கிலியுடன் கம்பி நீட்டிய பெண். குவாலஸ்லாங்கூரில் நகை வாங்குவது போல் நகை கடைக்குள் நுழைந்த பெண் 30,000 ரிங்கெட் மதிப்பிலான தங்கச் சங்கிலியுடன் கம்பி நீட்டினர். கடந்த திங்கட்கிழமை நண்பகல் வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவம் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த திருட்டு குறித்து நகைக்கடை பணியாளர் போலீசில் புகார் செய்ததாக குவாலஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அசருடீன் தஜுடீன் கூறினார். இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் 380வது பிரிவின் கீழ் கைது செய்ய ஏதுவாக அப்பெண்ணை தேடி வருவதாக அவர் சொன்னார். முன்னதாக வைரலான 35 வினாடி வீடியோவில் தலைமுக்காடு அணிந்த பெண் ஒருவர் நகைக்கடைக்குள் நுழைந்து நகைகளை போட்டு பார்ப்பது தெரிந்தது. தங்கச் சங்கிலியை கழுத்தில் போட்டு பார்ப்பது போல் பாசாங்கு செய்தவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளியில் காத்திருந்த காரில் ஏறி ஓட்டம் பிடித்தார். பினாங்கில் மரம் சாய்ந்து உயிரிழந்த 2 சீன நாட்டு சுற்றுப்பயணிகளும் இன்று நாடு திரும்பவிருந்தனர். 14ஆம் தேதி செப்டம்பர் மலேசியாவிற்கு சுற்றுலா வந்த சீன நாட்டை சேர்ந்த தந்தை மகளான இருவர் இன்று நாடு திரும்பவிருந்த நிலையில் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தனர். பினாங் ஜார்ஜ் டவுன் லெபுக் கெரேஜாவில் உள்ள பாரம்பரிய கட்டடத்தில் கான்கிரீட் பாறாங்கல்லை இடித்து தள்ளியவாறு ராட்சச மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு அவர்கள் பயணித்த வாகனம் மீது சாய்ந்தது. அதில் வாகனத்தின் முன்னிருக்கையில் 30 வயது மகளும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த 50 வயதுடைய தந்தையும் துரதிருஷ்டவசமாக மரம் சாய்ந்து நசுக்கப்பட்டதில் கடும் காயங்களுடன் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தனர். இந்நிலையில் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைவில் உடலை பெற்றுக்கொள்ள வருவார்கள் என வடகிழக்கு மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான ரஸ்லாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். வட மாநிலங்களில் ஏற்பட்டு வரும் இயற்கை பேரிடர்களுக்கு அந்தமான் தீவிலிருந்து நகரும் காற்றே காரணம். நாட்டின் வட மாநிலங்களில் சுமார் ஒரு வாரமாக ஏற்பட்டு வரும் இயற்கை பேரிடர்களுக்கு அந்தமான் கடலின் காற்று நகர்வே காரணமாகும். இந்திய பெருங்கடலில் உள்ள அந்தமான் கடலில் இருந்து தென்சீன கடலின் வடக்கே அமைந்துள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அக்காற்று நகர்ந்து வருவதாக மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையின் நடவடிக்கை பிரிவின் துணை தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையானது பலத்த காற்றையும் பெரிய அலைகளையும் உண்டாக்குகிறது. அதோடு பெருஜி நிலையும் இணைவதால் வழக்கத்தை விட அதிகமான நீர்ப்பெருக்கு ஏற்பட்டு பெரிய அலைகள் உருவாவதாக முகமது ஹிஷாம் விளக்கினர். பெருஜி என்பது பூமிக்கு அருகில் நிலவு வருவதும் முழு நிலவுமாகும். இந்த பலத்த காற்றுடன் அதிக காற்று ஈரப்பதத்தின் இயக்கமும் கனமழைக்கு காரணமாகிறது. எனினும் இந்த நிலையை ஏற்கனவே கண்டறிந்து செப்டம்பர் 12ஆம் தேதியே தாங்கள் எச்சரிக்கை விடுத்து விட்டதை அவர் சுட்டிக்காட்டினர். கடந்த வார கடைசியில் இருந்து அடைமழை, புயல் காற்று, அதனால் சாலைகளில் சாய்ந்த மரங்கள், கடலில் பெரிய அலைகள், ஃபெரி படகு சேவைகள் பாதிப்பு என வட மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன் பெர்லிஸ், கெடா, பினாங்கு, பேராக் ஆகிய வட மாநிலங்களில் வியாழக்கிழமை வரை அடைமழை எச்சரிக்கையை மெட் மலேசியா விடுத்திருந்தது. வசதி குறைந்த மாணவர்களின் பதிவு கட்டணம் செலுத்தும் கால அவகாசத்தை பல்கலைக்கழகங்கள் ஒத்திவைக்க வேண்டும். உயர்கல்வி அமைச்சர். பல்கலைக்கழகங்களில் பயில வரும் ஏழை மாணவர்களின் பதிவு கட்டணம் செலுத்தும் கால அவகாசத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று அனைத்து பல்கலைக்கழக நிர்வாகங்களையும் கேட்டுக்கொள்வதாக உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார்.
சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு தேசிய உயர்கல்வி நிதிக் கழகம் மூலம் ஆரம்ப கல்விக்கான உதவியை ஏற்பாடு செய்யுமாறு பல்கலைக்கழகங்களுக்கும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். முதலில் மாணவர்களின் பதிவை பல்கலைக்கழகங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான தொடக்க கட்ட உதவியை PTPTN மூலம் செய்து தரப்படும் என்று தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஏழை மாணவர்கள் உயர்கல்வியை தொடர நிதி நெருக்கடிகள் தடையாக இருக்கக்கூடாது. சிறப்பான தேர்ச்சி பெற்று நிதி சுமையால் பல்கலைக்கழகங்களில் சேர முடியாத நிலை இருக்கக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தினார். லெபனான் நாட்டை உலுக்கிய இரண்டாம் அலை கையடக்க ரேடியோ வெடிப்பு, திக்குமுக்காடும் ஹிஸ்புல்லா. லெபனான் நாட்டில் நேற்று நடந்த பேஜர்கள் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் சமயத்தில் அதன் தொடர்ச்சியாக கையடக்க ரேடியோ வெடிப்பு சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. முதல் அலையில் பேஜர்கள் வெடித்த சம்பவத்தில் 2 சிறுமி உட்பட 12 பேர் வரை உயிரிழந்ததுடன் 3000 பேர் வரை படுகாயமடைந்ததாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இம்முறை லெபனான் நாட்டின் போராளி அமைப்பான ஹிஸ்புல்லா பயன்படுத்தியத கையடக்க ரேடியோக்களின் வெடிப்பால் நாடு அதிர்ந்துள்ளது. இச்சம்பவத்தில் 20 பேர் உயிரிழந்ததுடன் 450 பேர் காயமடைந்துள்ளனர்.